அத்தியாயம் 22. மகள் கல்யாணம் முடிந்து புகுந்த வீடு சென்று விட்டதால் பேசுவதற்கு ஆள் இல்லாமல் வீடே வெறிச்சென்று தோன்றியது மீனாட்சிக்கு. நிதினும் ஏதோ வேலை விஷயம் என்று அடிக்கடி வெளியூர் சென்று விடுவதால் தொலைக்காட்சியின் உதவியோடு ஒவ்வொரு நிமிடத்தையும் தனிமையில் நெட்டித் தள்ளிக் கொண்டிருந்தார். கேரளா சென்றுவிட்டு நிதின் காலையில்தான் திரும்பி வந்திருக்க வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். மகனுக்கு பிடித்த சமையலை முடித்துவிட்டு சாப்பிட அழைப்பதற்காய் அவனை தேடி மாடிக்கு சென்றார். கட்டிலில் உறங்காமல் கிடந்தவன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருக்க அருகே வந்தவர், நிதின், சமையலை முடிச்சிட்டேன், வந்து சூடா சாப்பிடுப்பா என்றழைக்க, அப்புறம் சாப்பிட்றேம்மா என்றவன் மீண்டும் யோசனையை தொடர்ந்தான். கலைந்த தலையும் சோகமான முகமும் முழு நேர யோசனையுமாய் இருந்தவனை நோக்கியவருக்கு மகனைத்தான் சரியாய் கவனிப்பதில்லையோ என்ற கேள்வி மனதை பிரண்டியது. அவன் அருகில் அமர்ந்தவர், என்னப்பா ஏதோ தீவிரமா யோசிக்கிறது போல இருக்கு கேட்டுக்கொண்டே அவன் சிகையை கோதிவிட பதில் கூறாமல் சுகமாய் கண்ணை மூடிக்கொண்டான் மகன். அன்னிச்சையாய் அவன் தலை உயர்ந்து அன்னையின் மடியில் தஞ்சமடைய அவன் செயலில் நெகிழ்ந்தவர் கோதலை தொடர்ந்தார். நிதின், என்னப்பா எதுவும் பிரச்சனையா? அம்மா உன்னை சரியா கவனிக்காம விட்டுட்டேன்னா? ஏதாவது பெரிய பிரச்சனைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தவிக்கிறியா? ஏயா இப்படி எப்பவும் யோசனையாவே இருக்க என்றார் குற்ற உணர்ச்சி நிறைந்த தவிப்பான குரலில். அதெல்லாம் இல்லம்மா, கொஞ்சம் மனசு சரியில்லை. தங்கச்சி கல்யாணத்தை நினைச்சதை விட சிறப்பா முடிச்சிட்ட. உன் அப்பா இருந்தா எப்படி பண்ணியிருப்பாரோ அதை விட ஒரு படி நல்லாவே பண்ணிட்ட. அதுல ஏதாச்சும் கடனாகி போச்சா? எப்படி திரும்பி அடைக்கிறதுன்னு யோசிக்கிறியா? எதுனாலும் அம்மா கிட்ட சொல்லுப்பா, வீட்டை வேணாலும் அடகு வச்சு கடனை அடைச்சிக்கலாம் என்றார் அவர். இல்லம்மா, அதெல்லாம் இல்லை, இது வேறு மாதிரி பிரச்சனை என்றவன் சஹானா பற்றி அவரிடம் சொல்லிவிடலாமா என யோசித்தான். பொண்ணுக்கு நல்லபடியா வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிற கவலையில உன்னை சரியா கவனிக்காம விட்டுட்டனோன்னு மனசு கிடந்து தவிக்குது. ஏமா அப்படிலாம் யோசிக்கிறீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு தான் ஒரு பிரச்சனை, அதை நினைச்சுதான் கவலையா இருக்கு. என்ன பிரச்சனைப்பா? அன்பாய் கேட்ட அன்னையிடம் சஹாவுக்கு நடந்த கொடுமையை நண்பனின் காதலிக்கு நடந்ததை போல் கூற கோபமும் வலியுமாய் பொறுமையோடு கேட்டிருந்தார் மீனாட்சி. ஒரு பெண்ணாய் தாயாய் அவர் மனம் வேதனையில் கொந்தளித்தது. ஐயோ கடவுளே, பாவம் அந்த பொண்ணு எப்படியெல்லாம் துடிச்சாலோ. எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாத கொடுமை. தன்னை பெத்தவளும் ஒரு பொண்ணுதான்னு மறந்து இப்படி ஒரு கொடுமைய அந்த பொண்ணுக்கு பண்ண எப்படி அவனுங்களுக்கு மனசு வந்துச்சோ? இந்த படுபாவிகளை எல்லாம் உயிரோட விட்டு வச்சிருக்க கூடாது, தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். உணர்ச்சி வேகத்தில் கோபமாய் கூறிய அன்னையை நிதானமாய் பார்த்தான் நிதின். மா, பெண்களை மதிக்கலனாலும் சக மனுஷியா கூட நினைக்காம இப்படி ஒரு கொடுமை செஞ்சவங்களை விட்டு வைக்க கூடாது என்றான் நிதின். பணத்தோட பகட்ட பசங்களுக்கு காட்டி மனிதத்தை சொல்லிக் கொடுக்க மறந்த பெத்தவங்க தான் பெரிய குற்றவாளிங்க. போலீஸ் அவனுங்களுக்கு தண்டனை கொடுக்க மறுத்தா பொதுமக்கள் தான் சரியான தண்டனை கொடுக்கணும் என்றார் கோபத்துடன். எல்லாம் சரிதாம்மா, அந்த பொண்ணுக்கு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. 3 வருஷத்துக்கு பிறகு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் அவளை மறக்கவோ ஒதுக்கவோ அவனால முடியல. குழந்தையோட அவளையும் ஏத்துக்க தயாரா இருக்கான் என்றதும் கண்கள் அகல வியப்புடன் பார்த்தார் மீனாட்சி. ஓ, ரொம்ப நல்ல விஷயம்பா. அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்தாலும் இது ஒரு விபத்து தானே. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நடந்திருந்தா நாம அப்படியே விட்டுருவோமா? நல்ல மனசு உன் ஃப்ரெண்டுக்கு, இல்லைனா இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பானா? மனதார பாராட்டினார் மீனாட்சி. ஆமாம்மா, அவனுக்கு அவன் மேல உள்ள விருப்பத்துல கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஆனா அவத்தான் இதை புரிஞ்சுக்காம இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுக்கிறா என்றான் நிதின். அவன் சொன்னதை கேட்டு சற்று நேரம் அமைதியாய் யோசித்தவர், வலிய அனுபவிச்சவளுக்கு தான் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுமா? எவ்வளவு பெரிய காயம், பொறுமையாத்தான் புரிய வைக்கணும் என்றார். ஆமாம்மா, அவளோட தயக்கத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்குமோன்னு தோணுது. என்ன காரணப்பா? அவளை என் நண்பன் மனசார ஏத்துக்கிட்டாலும் அவன் குடும்பமும் அவளை குழந்தையோட ஏத்துக்கணுமே. நாளைக்கு ஒரு சொல்லு யாரும் சொல்லிடக்கூடாதே. இது நியாயமான பயந்தான நிதின். என்னதான் அந்த பொண்ணோட தப்பு இதுல இல்லைனாலும் இப்படி ஒரு பொண்ணை மருமகளா ஏத்துக்க அவங்க கொஞ்சம் யோசிக்க தானே செய்வாங்க. சரிதாம்மா, இதை பத்தி யோசிச்சுதான் ஒரு முடிவு கிடைக்காம தவிக்கிறேன். இதுல நீ யோசிக்க என்ன இருக்கு நிதின்? அந்த பையனை அவன் வீட்டுல பேச சொல்லு, பக்குவமா புரிய வைக்க சொல்லு. பெண்களை கேவலமா சிந்திக்கிற பசங்களுக்கு நடுவுல தான் காதலிச்ச பொண்ண இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் கைவிடாம ஏத்துக்க நினைக்கிற மனசு எல்லாருக்கும் வந்துடாது. உண்மைதாம்மா, உங்களை போல அவன் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என்றவனிடம்
புரிஞ்சுப்பாங்கப்பா, கவலைப்படாத. சரி, உன்னோட நண்பன்னு சொல்ற, யார் அந்த பையன்? சொல்லவே இல்லையே. நேரம் வரும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்கம்மா. உங்ககிட்ட பேசினது மனசுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது போல இருக்கு. இப்போ செம்மையா பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்களா? மகன் கேட்கவும் புன்னகையுடன் எழுந்தவர் சாப்பாட்டு மேஜைக்கு விரைந்தார். நீண்டு வா சுஜித். ஆழ்துளை கிணறில் தவறி விழுந்த 2 வயது குழந்தை சுஜித் தற்போது 80 அடி ஆழத்திற்கு சென்று விட்டதால் உயிருடன் மீண்டு வர வேண்டும் என்று நாடு முழுவதும் விசேஷ பிரார்த்தனை நடைபெறுகிறது. குழந்தை விழுந்து 28 மணி நேரம் கடந்துவிட்ட நிலையில் மீட்க மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகள் தோல்வியுற்றதால் தற்போது புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தொலைக்காட்சியில் விடாமல் ஒளிபரப்பாக்கிக் கொண்டிருந்த செய்தியை கனத்த மனதுடன் இறைவனை வேண்டிக் கொண்டு பார்த்து கொண்டிருந்தாள் சஹானா. அந்த பிஞ்சு குழந்தை எப்படியெல்லாம் துடிக்கிறதோ, அன்னையை காணாமல் அழுகிறதோ. கடவுளே, எதற்கு அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு தண்டனை? சீக்கிரம் அவனை நல்லபடியே வெளியே எடுக்க நீதான் உதவ வேண்டும். பிரார்த்தித்துக் கொண்டே பதைப்பதைக்கும் இதயத்துடன் டிவியில் கண் பதித்திருந்தாள் சஹானா. சாதனா தீபாவளி பலகாரத்திற்கான பொருட்களை வாங்க சென்றிருக்க குழந்தை ஹாலில் அமர்ந்து மடியில் ஒரு பொம்மையை வைத்து அதற்கு சாப்பாடு ஊட்டி விளையாடிக் கொண்டிருந்தாள். சசிகலா அடுக்கலையில் வேலை செய்து கொண்டே அடிக்கொரு தரம் ஹாலுக்கு வந்து டிவியில் செய்தியை பார்த்து சென்றார். அவர் எண்ணமும் அந்த குழந்தையை பற்றிய கவலையில் சுற்றி கொண்டிருக்க மனம் தவித்துக் கொண்டிருந்தது. டிவியிலேயே பார்வையை பதித்து செய்தியிலேயே மூழ்கிவிட்ட சஹானா வெகு நேரமாய் ஸ்ரீகுட்டியின் சத்தம் எதுவும் கேட்காததால் திரும்பி பார்க்க அங்கே அவளை காணவில்லை. யோசனையுடன் நெற்றியை சுளித்தவள் சரி, பாட்டியை தேடி சென்றிருப்பாள் என்று நினைத்து கொண்டு மீண்டும் டிவியை கவனித்தாள். சற்று நேரத்தில் சசிகலா அடுக்கலையிலிருந்து மீண்டும் ஹாலுக்கு வந்து செய்தியை சிறிது நேரம் பார்த்துவிட்டு செல்ல குழந்தை எங்கே என்ற யோசனை சுருக்கென்று மனதை தைத்தது. வேகமாய் எழுந்த சஹானா அறைக்கதவை திறந்து பார்க்க ஒரு அறையில் எந்த சத்தமும் இல்லை. அடுத்த அறையின் குளியல் அறையில் தண்ணீர் இறையும் சத்தம் கேட்க வேகமாய் சென்று வெறுமனை சாத்தியிருந்த பாத்ரூம் கதவை திறக்க உள்ளே தொப்பலாய் நனைந்த உடையுடன் கையில் இருந்த பொம்மையை பக்கெட்டின் உள்ளே தண்ணீரில் முக்கி குளிக்க வைத்துக் கொண்டிருந்தாள் குழந்தை. அதை கண்டதும் ஆசுவாசமாய் மூச்சு விட்டவள், ஏய் ஸ்ரீகுட்டி, இங்க என்னடி பண்ற? எழுந்துரு என்று அதட்டிக்கொண்டே, தனியா எதுக்கு இங்க வர? வா என்று மிரட்ட குழந்தை பயத்தில் முழித்து கொண்டு அங்கேயே நிற்க, வான்னு சொல்றேன்ல என்று அவளை எடுத்து வெளியே விட்டவள், அம்மா இங்க வாங்க என்று கத்தவும் சசிகலா பயத்துடன் ஓடி வந்தார். என்னடி, என்னாச்சு? இதான் நீங்க குழந்தைய பாத்துக்கிற லட்சணமா? இவ என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? பக்கெட் தண்ணியில பொம்மையை முக்கி விளையாடிட்டு இருக்கா. தவறு எங்கேயாச்சும் தண்ணிக்குள்ள விழுந்து மூச்சு முட்டினா என்ன பண்றது? கவனிக்க மாட்டீங்களா? சிடுசிடுத்த மகளை ஆச்சரியமும் வியப்புமாய் பார்த்து கொண்டு நின்றவர், இல்லடி, அவ ஹாலில் தான் விளையாடிட்டு இருக்கான்னு நினைச்சேன். இங்க எப்ப வந்தா என்று கேட்டுக்கொண்டே, பாத்ரூம்ல தனியா என்னடி செல்லம் பண்ணிட்டு இருக்க? தண்ணில விளையாடினா காய்ச்சல் வரும், டாக்டர் ஊசி போடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல என்றார் குழந்தையிடம். பாட்டி, ஜோகுட்டி பாவந்தானே, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு. நான் தானே ஜோகுட்டியோட மம்மி, அதான் குளிக்க வைக்க போன என்றாள் ஸ்ரீகுட்டி சமத்தாக. அதை கேட்டதும் சசிகலா புன்னகையுடன் அவளை அணைத்து கொள்ள, சரிடா செல்லம், ஆனா தனியா பாத்ரூம்குள்ள போகக்கூடாது. பாட்டிக்கிட்ட சொல்லு, நானும் வரேன் உன் ஜோகுட்டியை குளிக்க வைக்க, சரியா என்று கொஞ்சிக் கொண்டிருக்க எதுவும் பேசாமல் சென்ற மகளை புன்னகையுடன் நோக்கி நின்றார் அன்னை. அவர் மனதில் மகள் பேத்தியின் உறவில் புதிதாய் ஒரு நம்பிக்கை துளிர்விட தொடங்கியது. மரத்து போயிருந்த சஹானாவின் தாய்மையை சுஜித்தின் நிலைதான் இப்படி தூண்டிவிட்டிருக்க வேண்டும் என்று புரிய நிச்சயம் அவள் மனதில் மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை வந்திருந்தது. மேலும் 1 வாரம் ஓடியிருக்க சஹாவின் மனம் நிதினை தேடத் தொடங்கியது. அன்று பேசிவிட்டு சென்றவன் அதன் பின் கண்ணிலேயே படவில்லை. அன்னைக்கு என்னமோ சினிமா ஹீரோ போல அவ்வளோ வசனம் பேசினா, இப்ப ஆளையே காணோம். மனம் அவனை ஏசினாலும், ஏன் ரூபன் வந்தா நீ ஓகே சொல்லிட போறியா? எதுக்கு அவனை தேடுற? அவன் அன்னைக்கு சொன்னதுக்கு அவ்வளோ பேச்சு பேசின, அது மட்டும் சரியா? அதான் போடின்னு போயிட்டான் போல இருக்கு என்று காரணம் கண்டுபிடித்தது மூளை. அவன் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனதில் கல்வெட்டாய் பதிந்திருக்க மீண்டும் நினைவுக்கு வந்து கேள்வி கேட்டது. கடவுளே, என்னை ஏன் இப்படி கொல்லாம கொல்ற? அவன் சொன்னதை ஏத்துக்கவும் முடியல, அவனை மறக்கவும் முடியல. இருதலை கொல்லி இரும்பு போல என் நிலம் ஆயிடுச்சே. அவனை பார்க்கணும் போல தோணுதே. உறக்கம் வராமல் கண்ணீர் விட்டு கிடந்தாள். நிர்மலாவின் நிச்சயத்திற்கு சாதனாவும் சசிகலாவும் பாலக்காடு கிளம்ப சஹானா வரவில்லை என்று மறுக்கவும் சசிகலா, சகாவை தனியா விட்டுட்டு வர முடியாது, நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா
என்று சாதனாவை தனியே செல்ல கூறினார். தங்கையின் நிச்சயத்திற்கு நரேனும் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்க சகாவையும் வர சொல்லி வற்புறுத்தி அழைத்திருந்தான். சகா அன்னை வரவில்லை என்று கூறவே சாதனா முகத்தை தூக்கி கொண்டு சோகமாய் அமர்ந்திருக்க சகாவுக்கு பாவமாயிருந்தது. அவள் வாழப்போகும் வீட்டில் நடக்கும் விசேஷத்திற்கு செல்ல வேண்டும் என்று எத்தனை ஆசைப்பட்டிருப்பாள். நரேன் வேறு வெகு நாட்களுக்கு பிறகு தாயகம் வந்திருக்கிறான். அவனை காணும் துடிப்பும் இருக்குமே. நான் ரூபனை காண தவிப்பது போலத்தானே அவளும் தவிப்பாள். எனக்காக அவளை வருத்த வேண்டாம் என யோசித்தவள் தானும் செல்ல சம்மதித்தாள். அவள் சம்மதிக்கவும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்த சாதனா சகாவை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட, சி போடி என்று புன்னகையுடன் சினுங்கிக் கொண்டே கன்னத்தை துடைத்து கொண்டாள் சஹானா. மூவரும் அன்று மாலையே குழந்தையுடன் பாலக்காடு கிளம்ப தயாராகினர். வெகு நாட்களுக்கு பிறகு சொந்த வீட்டிற்கு செல்லும் மனநிலை பலவித எண்ணங்களை தோன்ற வைத்து அலைக்கழித்தது. கார் பாலக்காடை நெருங்கவும் சஹானாவின் மனநிலையில் ஒரு இறுக்கம் வந்திருக்க அது முகத்திலும் பிரதிபலித்தது. கோவை வரை அவள் காரை ஓட்ட அங்கிருந்து சாதனா ஓட்டிக்கொண்டிருந்தாள். அவளை யோசிக்க விடாமல் சசிகலாவும் சாதனாவும் ஏதேதோ தந்தை உள்ள போது நடந்த சம்பவங்களை பேசிக்கொண்டே வர முதலில் சில வார்த்தைகள் பேசியவள் பிறகு எதற்கும் பதில் சொல்லாமல் மௌனமாகிவிட்டாள். அவளுக்குள் புதைந்து போன நினைவுகள் மீண்டும் புகைந்து கொண்டிருந்தன. கண்மூடி சீட்டில் சாய்ந்திருந்தவளின் இமைக்குள் உருண்டு கொண்டிருந்த கிருஷ்ணமணிகள் அவள் இன்னும் உறங்கவில்லை என்பதை உணர்த்த முகத்தில் வலியும் அருவருப்புமாய் சுனிக்கையில் பல பாவங்கள். அதை அருகே அமர்ந்து வேதனையுடன் கவனித்துக் கொண்டிருந்த சசிகலாவின் கண்கள் கசிய தொடங்கின. வேகமாய் கண்ணை துடைத்து கொண்டார். அதுவரை உறங்கிக் கொண்டிருந்த ஸ்ரீகுட்டி எழுந்து கொண்டு சுற்றிலும் பார்த்துவிட்டு, பாத்தி நாம எங்க போறோம் என்றது. நம்ம ஊருக்கு போறண்டா செல்லம் என்றார் சசிகலா. ஓ, எனக்கு தண்ணி வேணும் பாத்தி அவள் சொல்லவும் பேக்கில் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுக்க குழந்தை குடிப்பதற்காய் வண்டியை ஓரமாய் நிறுத்தினாள் சாதனா. அங்கே இளநீர் குடித்து கொண்டிருந்த ஒருத்தன் போன் வரவும் எடுத்து பேச அதுவரை அமைதியாய் அமர்ந்திருந்த சஹானா அந்த குரலில் சட்டென்று கலைந்தவள் வேகமாய் கார் கதவை திறந்து இறங்கினாள். ஹேய், நீ நீ அவன்தானே? அவளது கத்தலில் திரும்பியவன் சஹானாவை கண்டதும் அதிர்ந்து வேகமாய் நிறுத்தியிருந்த காருக்கு செல்ல சஹானா பின்னிலேயே ஓடினாள். ஒரு நிமிடம் புரியாமல் அமர்ந்திருந்த சாதனா அவன் பின்னில் ஓடவும், சகா நில்லு என்று தொடர்ந்து ஓட அதற்குள் அந்த காரில் அமர்ந்திருந்தவன் காரை கிளப்ப இவன் ஓடி சென்று ஏற வண்டி காற்றாய் பறந்தது. சற்று தூரம் தொடர்ந்து ஓடி நின்ற சஹானா, பாவி தப்பிச்சிட்டியா என்று தலையில் அடித்து கொண்டு நிற்க இங்கே இளநீர் கடையில் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற சிலர், என்னாச்சுமா, ஏதாச்சும் ப்ராப்ளமா என்று விசாரிக்க வெறுப்புடன் கார் மறைந்த திசையை கோபமாக பார்த்து நின்ற சஹானாவை கைப்பிடித்து காருக்கு அழைத்து வந்தாள் சாதனா. கண்ணுக்குள் ஈரமாய் நெஞ்சுக்குள் கசிகிறது கடிவாளமிட்ட நினைவுகள். கனலுக்குள் நெருப்பாய் தகித்து கிடக்கிறது தாளம் தப்பிய உருவங்கள். மலருக்குள் மனம் போல் பெண்ணுக்குள் என்றும் புதைந்தே கிடக்கிறது தாய்மை என்னும் அரும் பொக்கிஷம். அத்தியாயம் 23. நரேன், நல்லா இருக்கியா? எப்ப வந்த? கேட்டுக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்த அடுத்த வீட்டு பெண்மணியிடம் புன்னகையுடன் பதில் சொல்லிவிட்டு நகர்ந்த நரேன் தங்கையின் நிச்சயதார்த்த பரபரப்பில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். அழகான குறுந்தாடி அவன் கோதுமை நிற முகத்துக்கு பாந்தமாயிருக்க சந்தன நிற ஜிப்பாவும் வேஷ்டியுமாய் கம்பீரமாயிருந்தான். நெருங்கிய உறவுகளையும் நட்பையும் மட்டுமே நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்க ஒவ்வொருவராய் வந்து கொண்டிருந்தனர். வீட்டில் ஆங்காங்கே சரங்களாய் தொங்கிக் கொண்டிருந்த பூக்களின் தோரணம் அந்த இடத்திற்கு அழகோடு அருமையான மணத்தையும் கொடுத்தது. ஹாலின் நடுவே தாம்பூலம் மாற்றுவதற்கான மங்கள பொருட்கள் அழகாய் வைக்கப்பட்டிருக்க அதன் இரு பக்கமும் வருபவர்கள் அமர்வதற்காய் ஜமுக்காலமும் விரித்து வைத்திருந்தனர். தோழியர் செய்த எளிமையான அலங்காரத்திலும் அழகாய் கண்ணை நிறைத்தாள் நிர்மலா. தங்கையை அடிக்கடி புன்னகையுடன் நோக்கிக் கொண்டிருந்த நிஷாந்தியின் மனதில் தாய்மையின் பூரிப்பு. கையில் திக்கி திக்கி ஓடிக்கொண்டிருந்த கை கடிகாரத்தை பார்த்த நரேன் வாசலை எட்டி பார்த்து அலைபேசியில் சாதனாவை அழைத்தான். என்ன சாது, இன்னும் உங்களை காணோம்? இங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்பிட்டீங்க தானே? இல்ல நரேன், கிளம்பி ரெடியா தான் இருக்கோம். இந்த சகாதான் ஃபங்க்ஷனுக்கு நான் வரல, நீங்க போயிட்டு வாங்கன்னு முரண்டு பிடிச்சிட்டு இருக்கா. நேத்து நாங்க வரும்போது ஒருத்தனை பார்த்துட்டு பின்னாடியே ஓடினான்னு சொன்னனே, அப்ப இருந்து ஒரு மாதிரி தான் இருக்கா. நைட் தூங்காம அவனை விடக்கூடாது, வெட்டணும் குத்தணும்னு ஒரே புலம்பல். இந்த நிலைமையில அவளை தனிய விடவும் முடியாது. இப்ப என்ன பண்றது?
என்றாள் சாதனா. சரி, நீ முதல்ல கிளம்பி வா. அக்கா உன்னை கேட்டுட்டே இருக்காங்க. அம்மா சஹாக்கு துணைக்கு இருக்கட்டும், அவங்கள அழைச்சிட்டு வருது ஏன் பொறுப்பு. நீ சீக்கிரம் வா என்றான் நரேன். சரி நரேன் என்றவள் அன்னையிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு ஆட்டோவில் கிளம்பினாள். அவள் சென்று சிறிது நேரத்தில் வாசலில் கார் ஹார்ன் சத்தம் கேட்க எட்டி பார்த்த சசிகலா திகைத்தார். அவர் இடுப்பில் இருந்த ஸ்ரீகுட்டி உற்சாகமாய் துள்ளிக்கொண்டு ஹாய் டாடி என்று நிதினிடம் தாவ அவளை எடுத்து முத்தமிட்டான். தம்பி நீங்க என்று சந்தோஷமும் வியப்புமாய் கேட்டவரை நோக்கி புன்னகைத்த நிதின். என் சகல தங்கச்சி, எனக்கும் தங்கதானம்மா, நான் வராம எப்படி? சஹி எங்க? கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான். அறையில் ஏதேதோ யோசனையில் உழன்று கொண்டிருந்த சஹாவின் காதில் அவனது குரல் கேட்டதும் சற்றென்று வெளியே வந்தாள். ரூபன், நான் அவனை பார்த்தேன். என்ன நார் நாரா கிழிச்சு போட்ட மிருகத்துல ஒருத்தனை நான் பார்த்தேன். நீ அவனை கொல்லுவேன்னு சொன்னல்ல, போ உடனே போய் கொன்னுட்டு வா. வெறி பிடித்தவள் போல அவள் கையை பிடித்துக்கொண்டு கத்தியவளை கண்டு அவன் மனம் கோபமும் வேதனையுமாய் தவித்தது. சசிகலா குழந்தையை அவன் கையிலிருந்து வாங்கிக் கொள்ள ஆதரவாய் அவள் கையை பற்றி சோஃபாவில் இருத்தியவன் அருகில் தானும் அமர்ந்தான். கண்டிப்பா போறேன் சஹிமா. உன்னை துடிக்க வச்ச ஒவ்வொருத்தனையும் சித்திரவதை பண்ணி பாடம் சொல்லி கொடுக்கத்தான் போறேன். ஆனா இப்ப இல்ல. ஒருத்தனை மட்டும் பிடிச்சா மற்றவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. அதனால கூட்டத்தோட பிடிச்சு அவங்களுக்கு லாடம் கட்டுறேன். சரியா? கொஞ்சம் பொறுமையாயிரு. இப்ப அமைதியா கிளம்பு என்றான் பொறுமையாக. நிஜமா தானே சொல்றேன், அவங்கள நீ சும்மா விட மாட்டியே. எனக்காக உன் சஹிக்காக அந்த வெறி நாய்களை வேட்டையாடுவதான? குழந்தை போல கேட்டவளின் தலையில் ஆறுதலாய் வருடிவிட்டு சத்தியமா பண்ணுவேன். நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, அங்க எல்லாரும் காத்திருப்பாங்க என்றவன் சசிகலாவிடம் ஜாடை காட்ட கலங்கிய கண்களை வேகமாய் துடைத்து கொண்ட சசிகலா மகளை அழைத்து சென்றார். நிதின் ஸ்ரீகுட்டியை கொஞ்சிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் புறப்பட்டு வந்துவிட சஹாவின் முகத்திலும் ஒரு தெளிவு வந்திருந்தது. அவனிடம் அழுத்தமாய் ஒரு பார்வையை வீசிவிட்டு அமைதியாய் நின்றவளிடம் குட் கேர்ள் என்றவன் எழுந்து குழந்தையுடன் காருக்கு நடக்க பின்னில் பூனைக்குட்டியாய் தொடர்ந்தாள் சஹானா. சஹானா வேகமாய் பின் சீட்டில் சென்று அமர சசிகலாவும் அவள் அருகே அமர்ந்தார். அதை கண்ட நிதினின் இதழ்கள் புன்முறுவல் பூத்தன. குழந்தையை கொடுங்க தம்பி என்றவரிடம். இல்ல, அவ என்கிட்டே இருக்கட்டும் என்றவன் குழந்தையை முன் சீட்டில் அமர வைத்து சீட் பெல்ட்டை போட்டுவிட்டான். அவன் குழந்தையை கொஞ்சும்போது வழக்கமாய் பொறுமும் மனம் இன்று ஏனோ சமாதானமாய் இருப்பது போல் உணர்ந்தாள் சஹானா. அரை மணி நேர பயணத்தில் நரேன் வீட்டிற்கு முன் கார் நின்றது. நிதின் கையில் குழந்தையும் பின்னில் சஹானாவுமாய் காரில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் நடந்து வர அதை கண்ட சாதனாவின் கண்கள் பனித்தது. அப்போதே மாப்பிள்ளை வீட்டாரும் வந்துவிட பிறகு அவர்களை கவனித்து தாம்பூலம் மாற்றி நிச்சயதார்த்த பத்திரிகை வாசித்து மோதிரம் மாற்ற நிகழ்ச்சி நல்லபடியாய் முடிந்து விருந்தும் தொடங்கியது. நரேன் சாதனா விஷயம் அங்கே எல்லாருக்கும் தெரியுமானதால் கூடவே உங்க கல்யாணத்தையும் சேர்த்து வச்சிருக்கலாமே, எதுக்கு லேட் பண்றீங்க என்ற கேள்வியும் வர புன்னகையை பதிலாக்கினர். சஹானா ஒரு ஓரமாய் எதிலும் கலந்து கொள்ளாமல் அமர்ந்திருந்தாலும் அவள் வந்ததே பெரிய சந்தோஷமாயிருந்தது அவர்களுக்கு. வந்தவர்கள் நிகழ்ச்சி முடிந்து கிளம்ப தொடங்க இறுதியில் இவர்கள் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தனர். உடை மாற்றுவதற்காய் அறைக்குள் சென்ற நிர்மலா சிறிது நேரத்தில் கலக்கமாய் மொபைலுடன் ஓடி வர அதிர்ந்தனர். என்னம்மா, என்னாச்சு கேட்ட நிஷாந்தியிடம் சேச்சி, அந்த ஆகாஷ் எனக்கு ஃபோன் பண்ணி என்றவள் மேலே வார்த்தை வராமல் திக்கிக் கொண்டு கண்ணில் நீருடன் பயந்து போய் நிற்க, என்ன சொன்னா என்றான் நரேன் கோபத்துடன். வந்து என்ன என்று இழுத்தவளின் அருகில் வந்த சாதனா, டென்ஷன் ஆகாம நிதானமா சொல்லுமா, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல என்று அவள் தோளில் தட்டி கொடுக்க அவள் அழத் தொடங்கினாள். எனக்கு அவன் ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு என்றவளிடம் அதுவரை அமைதியாயிருந்த சஹானா வேகமாய் வந்தாள். எனது ஆகாஷ் இங்க வந்துட்டானா என்ற சஹானா, நிர்மலா அவ என்ன சொன்னான்னு சொல்லு, அந்த பொறுக்கிய நானே கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் என்றாள் ஆவேசத்துடன். சஹி, அமைதியாயிரு, நாங்க பாத்துக்கிறோம். நிர்மலா என்னென்ன சொன்னாதானே ஏதாச்சும் பண்ண முடியும், சொல்லுமா என்றான் நிதின். அவன் என்கிட்ட அருவருப்புடன் முகத்தை சுளித்தவள் அவன் பேசியதை அழுகையுடன் சொல்லத் தொடங்கினாள். உடை மாற்றுவதற்காய் கதவை தாளிட்ட நிர்மலா அலறிய அலைபேசியில் ஒளிர்ந்த புது எண்ணை குழப்பமாய் பார்த்து கொண்டே எடுத்து காதுக்கு கொடுத்தாள். ஹலோ என்றதும், ஹலோ நிர்மல் டார்லிங், எப்படி இருக்க? எதிர்ப்புறம் ஒலித்த குரலை புரியாமல் யோசித்தவள், நீங்க யார் பேசுறீங்க என்றாள்.
என்ன டார்லிங், அதுக்குள்ள என்ன மறந்துட்ட பாத்தியா? நாம எல்லாம் அப்படியா பழகிருக்கோம் என்றான் சிரிப்புடன். அவளுக்கு நிஜமாகவே அவன் குரல் புரியாததால், இல்ல எனக்கு தெரியல, முதல்ல யாருன்னு சொல்லிட்டு பேசுங்க என்றாள் அவள். ஆட, என் டார்லிங்க்கு கோபமெல்லாம் வருதே. உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். நீங்க யாருன்னு சொல்லலையே என்றவளின் மனதில் யாரோ வேண்டுமென்றே தன்னிடம் விளையாடுவதாக நினைத்தாள். சரி, எனக்கு எப்போ ட்ரீட் கொடுக்க போற டார்லிங் எனவும் அவளுக்கு கடுப்பானது. ஹலோ, யாருன்னு சொல்லிட்டு பேசுனா பேசுங்க, இல்லைனா நான் வச்சிடுறேன் என்றாள் எரிச்சலுடன். ஆட, பிள்ளை பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குது, தப்பாச்சே என்றவனின் குரல் சற்றென்று மாற, என்னடி அதுக்குள்ள இந்த ஆகாஷ மறந்துட்டியா? நீ எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை எனக்கு விருந்து வச்சுட்டு போ. நான் ஆசைப்பட்ட எதையும் அடையாம விட்டதில்ல. நீ ஒருத்தி தான் கை நழுவிட்ட. நீயா வந்தா எனக்கு மட்டும் விருந்து, நாங்களா எடுத்துக்கிட்டா பஞ்ச பாண்டவருக்கும் விருந்து. உன் பாடி கார்டு சாதனாவோட உடன்பிறப்புக்கு நடந்ததை மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் கால் பண்ணுவேன், நீ சம்மதிக்கிற. இல்லைனா உன்னோட பாச மலர்கள் 2 பேரும் உயிரோட இருக்க மாட்டாங்க என்றான் மிரட்டும் குரலில். ஆகாஷ் என்றதுமே அதிர்ச்சியில் ஊமையானவள் அவன் சொன்ன வார்த்தைகளில் கலவரமாகி பேச மறந்தாள். என்ன பேபி, பேச்சையே காணோம், ஃபோன்ல இருக்கியா? அவன் கேட்கவும் சற்று சுதாரித்தவள், ஆகாஷ், ஏன் இப்படி மேல மேல தப்பு பண்ணிட்டே போற? நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? எதுக்கு இப்படி எங்களை சித்திரவதை பண்ற? ப்ளீஸ் எங்களை விட்டுடு கண்ணீருடன் கெஞ்சலாய் கேட்க அவன் சிரித்தான். நீ இப்படி கெஞ்சுறது கேட்க எவ்வளோ ஆனந்தமா இருக்கு தெரியுமா? அந்த சாதனா பண்ண எதையும் என்னால மறக்க முடியாது. உங்க யாரையும் நல்லபடியா வாழ விட மாட்டேன். வேணும்னா ஒரே ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். என்ன சாய்ஸ் என்றாள் நிர்மலா. உன்னிலிருந்து தானே எல்லாம் ஆரம்பமாச்சு. உன்னை எனக்கு விருந்தாக்கிடு, எல்லாத்தையும் விட்டுறேன். சீ, அசிங்கமா பேசாத ஆகாஷ். நான் இன்னொருத்தனுக்கு மனைவியாக போறவ. ஓஹோ, ஆனா இன்னும் ஆகலையே. நான் அதுல எல்லாம் ரொம்ப கரெக்டா இருப்பேன் டார்லிங். அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படவே மாட்டேன். நல்லா யோசிச்சு நாளைக்கு முடிவை சொல்லு. பாய் என்றவன் அழைப்பை துண்டிக்க அவள் மனதில் கலவரம் உண்டு, கண்களில் கண்ணீர் நிறைத்தது. நடந்ததை அழுகையோடு சொல்லி முடித்த நிர்மலா, அவன் நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான் அண்ணா. உங்களை ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு என்றால் அக்காவின் கையை பிடித்து கொண்டு தங்கையின் தோளில் தட்டி கொடுத்த நிஷாந்தி. அட அசடை, முதல்ல அழறத நிறுத்து. தொட்டதுக்கெல்லாம் இப்படி பயந்துட்டு இருந்தா இந்த உலகத்துல வாழவே முடியாது. மிரள்றவன் இருக்கிற வரைக்கும் மிரட்டுறவன் இருக்கதான் செய்வான். மனசுல எவ்வளவு கலக்கம் இருந்தாலும் வெளியே காட்டிக்காத. பயம்தான் நம்ம எதிரி. எல்லா விஷயத்தையும் துணிச்சலா தைரியத்தோட எதிர்கொள்ள பழகிக்கோ. சின்ன பொண்ணாச்சேன்னு உன்னை என் கைக்குள்ளேயே பொத்தி பொத்தி வளர்த்தது தப்பா போச்சு. கண்ணத்தோட என்ன பண்ணலான்னு நிதானமா யோசிப்போம். வாழ்வில் பல அனுபவத்தை கடந்து வந்த நிஷாந்தி தாய்மையின் பரிவோடு கூற அனைவரும் அமைதியாய் கேட்டு நின்றனர். கரெக்ட் சேச்சி, நமக்கு இப்ப நிதானமா நிக்க வேண்டிய டைம். அவனோட பழைய கணக்கை தீக்கிறதுக்கு அவனே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டான் என்ற நிதினின் மனதில் ஏதோ கணக்கு ஓடிக்கொண்டிருந்தது. ரூபன், நிதானமா இருந்தது போதும், அவனை சும்மா விடக்கூடாது. இவ்வளவு நாள் அவன் வெளிநாட்டுல இருந்தான்னு பொறுமையா இருந்த, இனி முடியாது. சஹானா வேகமாய் கிளம்ப சாதனா தடுத்தாள். சஹா, அவசரப்படாத. அவங்களுக்கான மரண நேரத்தை நாங்க ஆல்ரெடி குறிச்சிட்டோம். நிர்மலா, நாளைக்கு ஆகாஷ் கால் பண்ணா வரேன்னு சொல்லிடு. நாளன்னைக்கு அவங்களோட யமகண்டம் தொடங்குது என்ற சாதனாவை நரேனும் நிதினும் புன்னகையுடன் நோக்க மற்றவர்கள் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தனர். ஆகாஷ் நிர்மலாவை போனில் மிரட்டுவதை சுற்றிலும் நின்று ஆவலாய் பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் அவன் பேசி முடித்ததும் ஹோவென ஆர்ப்பரித்தனர். மாடியில் இருந்த ஆகாஷின் பெரிய அறையை நண்பர்கள் குழு ஆக்கிரமிப்பு செய்திருக்க அறை முழுவதும் சிகரெட் வளையங்கள் பறந்து கொண்டிருந்தது. மேஜை மீது அழகான வண்ணக்குப்பியில் ஒய்யாரமாய் வீற்றிருந்தது மேல்நாட்டு மதுக்குப்பி. அதிலிருந்து கண்ணாடி கோப்பையில் ஊற்றப்பட்டு பளபளத்த மதுவை சியர்ஸ் சொல்லி உள்ளே தள்ளி கொண்டிருந்தனர். மச்சான், அந்த நிர்மலா மட்டும் ஓகே சொல்லிட்டா உன் பிறந்த நாளுக்கு செம்ம ட்ரீட்டுடா. எங்க போயிடுவா, கண்டிப்பா ஓகே சொல்லதான் போற. இல்லைனா சஹானா கதி தான் அவளுக்கும். இப்பவும் என் பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடியா இருக்கு என்று ஆகாஷ் சிரிக்க மற்றவர்களும் சேர்ந்து சிரித்தனர். சும்மா சொல்லக்கூடாது ஆகாஷ், அது ஒரு மகா த்ரில்லான அனுபவம் தான். காசுக்கு எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் கதற கதற அந்த கைப்படாத ரோஜாவை ருசிச்சத மறக்கவே முடியாது என்றான் ஒருத்தன் போதை தலைக்கேற. டே ஆகாஷ், அந்த குஜால் வீடியோ இப்போவும் நீ வச்சிருக்கியா? மற்றவன் கேட்க அவன் சிரித்தான். பின்ன என்னதான்
1000 பலான படம் பார்த்தாலும் ரியாலாக நடக்கிறத ரசிக்கிறது செம்ம கிக்ல. டேய் மச்சான், அந்த வீடியோவை கொஞ்சம் போடுடா பார்க்கலாம் என்றான் ஒருவன் ஆவலுடன். சரி போடுறேன், உன் வாயில வழிகிற நயாகராவை கொஞ்சம் நிறுத்தி வை சொல்லிக்கொண்டே எழுந்தவன் அவனது லேப்டாப்பை சுவற்றில் இருந்த டிவியுடன் கனெக்ட் செய்து அந்த வீடியோவை தட்டினான். ஆவலுடன் அனைவர் கண்களும் டிவியிலேயே பதித்திருக்க ஒருத்தனின் அலைபேசி காலமறியாமல் ரிங் ஆக கடுப்புடன் திரும்பினர். டேய் அதை ஆஃப் பண்றா ஒருத்தன் கட்ட. இருடா, வீட்டில இருந்து ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் என்றவன் கதவை திறந்து வெறுமனை சாத்திவிட்டு ஹாலுக்கு செல்ல மற்றவர்கள் மீண்டும் டிவியில் பார்வையை பதிக்க முதலில் இருட்டாக தொடங்கி பிறகு இதமான வெளிச்சம் நிறைய பழைய குடான் போன்ற இடத்தில் முகத்துக்கு முகமூடியுடன் 5 பேர் கை கட்டப்பட்டிருந்த அந்த பெண்ணை சுற்றிலும் நின்று கொண்டிருந்தனர். ஒருவரை ஒருவர் சாகசமாய் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்கடா, விட்டுருங்கடா ப்ளீஸ். கதறலாய் ஒலித்த பெண் குரல் அவர்கள் காதில் இன்பமான இசையாய் வந்து விழ அவளை ஒருவன் நெருங்குவதை ஆனந்தமாய் ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அரைக்கதவு திறக்கும் ஓசை கேட்க, இவன் வேற சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு என்று திரும்பிய சிவா அங்கே அதிர்ச்சியுடன் டிவியில் பார்வையை பதித்திருந்த யசோதாவை கண்டு விக்கித்து ஆகாஷ் என்று அலற திரும்பிய ஆகாஷ் அன்னையைக் கண்டு வேகமாய் டிவியை ஆஃப் ஆக்கி கோபமாய் வந்தான். என்னம்மா, எதுக்கு இங்கே வந்தீங்க என்ற மகனின் முகத்தை காண பிடிக்காமல் அருவறுத்து தலை குனிந்தவர், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிடுவாங்க என்று மட்டும் கூறிவிட்டு வேகமாய் வெளியேறிவிட, என்னடா இப்படி ஆயிடுச்சு, அம்மா அந்த வீடியோவை பார்த்துட்டாங்களே, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க என்றான் சிவா. அதெல்லாம் ஒன்றும் கவனிச்சிருக்க மாட்டாங்க, விடுறா என்றவன் போனில் பேசிவிட்டு வந்த நண்பனை, ஏண்டா எருமை, ஃபோனை தூக்கிட்டு எங்கடா போன என்று திட்டிக்கொண்டே கதவை தாளிட்டுவிட்டு மீண்டும் டிவியை ஆன் செய்தான். வல்லூறுகளின் வட்டமிடலில் வண்ணம் தொலைந்த பெண்மயில் வண்டுகளாய் ரீங்கரிக்கும் வக்கரங்களின் வட்ட மாநாடு, வாழ்வின் சுழற்சி தந்த வழியில் வழி தேடி தவிக்கும் புள்ளிமான், விண்மீன்களின் கண் சிமிட்டலில் விதியை தேடும் வெள்ள மீன்கள், விடியல் தேடும் பூபாலமாய் வானம்பாடியின் காத்திருப்பு. அத்தியாயம் 24. இல்லம்மா, நான் வரல, உன் புத்திரன் வெளிநாட்டுக்கு கிளம்புனதும் சொல்லு, வீட்டுக்கு வரேன். கோபமாய் அதே நேரம் அழுத்தமாய் வந்த மகள் ஆஷிகாவின் வார்த்தையில் கண்ணில் நீர் துளிர்த்தது யசோதாவிற்கு. நீயே இப்படி சொன்னா எப்படிமா? இந்த வீட்டில் என்னையும் ஒரு மனுஷியா நினைச்சு அன்பா இருக்கிறது நீ மட்டும்தான். இப்ப நீயும் என்னை விட்டு விலகி நின்னா நான் என்ன பண்ணுவேன்? புருஷன் எது செஞ்சாலும் தட்டி கேட்காம அடிமை மாதிரி இருந்துட்டு புள்ளைய அவன் போக்கில் விட்டுட்டு இப்ப இப்படி பேசி என்ன பயன்? உனக்கெல்லாம் முதுகெலும்பே ஆண்டவன் வக்கீல போல இருக்கு. எப்படித்தான் அந்த வீட்டில் இருக்கியோ? உன்னை நினைச்சா பாவமாவும் இருக்கு, அதே நேரம் ஆத்திரமாவும் வருது. படபடப்புடன் மகள் சொல்லவும் அவர் கண்கள் கலங்கியது. நாளை அவரது கல்யாண நாள் மற்றும் ஆகாஷின் பிறந்த நாள் விழாவிற்கு மகள் வரமாட்டேன் என்று கூற வர சொல்லி கெஞ்சி கொண்டிருந்தார். நான் எத்தனை காலமா படிச்சு சொல்றேன், ஆகாஷோட நட்பும் அவன் போக்கும் சுத்தமா சரியில்லை, கண்டிச்சு வைங்கன்னு. அப்ப எல்லாம் கண்டுக்காம இருந்துட்டு இப்ப கண்ணீர் விட்டு என்ன பண்றது? அவன் கேட்கும் போதெல்லாம் அவன் புருஷன் பணத்தை எடுத்து நீட்டினார்ல, அப்புறம் இப்படிதான் தருத்தலையா வந்து நிப்பான். இனி புலம்பி என்ன பிரயோஜனம்? அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்தை கூறு போட, தப்பு தாண்டி, நான் அவனை சரியா வளர்க்கல. புருஷன் புள்ள வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாம அப்படியே வாழ்ந்து பழகிட்டேன். என்னை அதட்டி அடக்கியே உன் அப்பா அடிமையா மாத்திட்டாரு. எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி தானே. இப்ப நீயும் இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? பூஜா குட்டியை அழைச்சிட்டு வீட்டுக்கு வாமா. அன்னையின் கெஞ்சல் மனதை என்னவோ செய்ய அவரை நினைத்து பரிதாபமாயிருந்தது ஆஷிகாவிற்கு. எனக்கு உன் பையன் மூஞ்சில முழிக்கவே இஷ்டம் இல்லை. நான் பிறந்த வயிற்றுலதான் அவனும் பிறந்தான்னு நினைக்கவே அசிங்கமா இருக்கு. அந்த கேடு கெட்டவனுங்க அங்க இருக்கும்போது என் பொண்ணை கூட்டிட்டு வந்தா மனசுக்குள்ள என்ன மாதிரி வக்கரத்தை வச்சுக்கிட்டு அவனுங்க பாக்குறாங்க பழகுறாங்கன்னு தெரியுமா? உன் புள்ள இருக்கிற வரைக்கும் பூஜாவையும் அங்க அனுப்ப மாட்டேன். எதுக்கும் நீ கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. சாதனா சொன்னது போல வெறி முத்தி போனா அவங்களுக்கு அம்மாவுக்கும் கூட பிறந்தவளுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது. பிறந்த குழந்தைய கூட விட்டு வைக்காத காம வெறி பிடிச்ச மிருகங்க. சை! மனதில் உள்ளதை அவள் வார்த்தையாய் துப்ப, அப்படிப்பட்ட மகனை தன் வயிற்றில் சுமந்து பாராட்டி சீராட்டி வளர்த்ததை எண்ணி அவமானத்தில் மனம் குன்றி போனார் யசோதா. ஆஷிமா, சாரிம்மா, உன்னை வேதனைப்படுத்தணும்னு சொல்லல. நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். அங்கங்க பொண்ணுகளுக்கு நடக்கிற அக்கிரமத்தை கேட்டா வெளியே அனுப்பவே பயமா இருக்கு. அப்படி ஒரு அநியாயத்தை என் கூட பிறந்தவனே செஞ்சிருக்கான்னு தெரியும் போது தைரியத்தோட என் பொண்ணு அங்க அழைச்சிட்டு வர முடியல. உன்னை சொல்லி என்ன பண்ணுவ? வழக்கம் போல புருஷனையும் பிள்ளையும் நினைச்சு மூளையில உட்காந்து அழுவ. உன்னால வேற என்ன பண்ண முடியும்?
இதே நானா இருந்தா என் மகனும் பார்க்காம விஷம் வச்சு கொன்றுப்பேன். சரி, ஃபீல் பண்ணாத, உனக்காக நாளைக்கு ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்துடுறேன், வச்சிடுறேன் என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டாள். மகள் அழைப்பை துண்டித்ததும் அதையே பார்த்து கொண்டிருந்தவரின் மனம் அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சம்மட்டியாய் அடித்து கொண்டிருந்தது. ஒரு கேடு கேட்ட அயோக்கியனை பெற்ற தாயாய் மனம் மிகவும் வலித்தது. ஆகாஷின் தந்தை கிருஷ்ணன் ஒரு காலத்தில் பெயருக்கு ஏற்றது போலவே வாழ்ந்து பிள்ளைகள் வளரத் தொடங்கிய பிறகு சற்று அடங்கி போனவர். தாய் தந்தையரை சிறு வயதிலேயே இழந்த யசோதா வளர்த்து ஆளாக்கிய அண்ணனுக்கு பாரமாய் இருக்கக்கூடாதென்று கணவனின் அட்டகாசத்தை சகித்து பேசா மடந்தையாய் மாறிப்போனவர். மகனும் தந்தையின் பாதையில் தொடர எத்தனையோ தடுக்க முயன்றும் கைமீறி போக ஒன்றும் செய்ய முடியாமல் விட்டுவிட்டார். ஆகாஷின் அனைத்து தப்பு தாளங்களுக்கும் தந்தையே முன்மாதிரியாய் இருக்க அவராலும் மகனிடம் எதையும் தட்டி கேட்க முடியாமல் அமைதியாய் துணை போக தொடங்கிவிட்டார். மதியம் சாப்பிட அழைக்க செல்கையில் அவர் காதில் விழுந்த "என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க" என்ற அந்த பெண்ணின் கதறல் இப்பொழுதும் இதயத்தை அறுப்பது போல் காதுக்குள் இம்சித்துக் கொண்டிருந்தது. வெகு நேரம் யோசித்துக் கொண்டிருந்த யசோதா ஒரு முடிவுக்கு வந்தவராய் எழுந்தார். நரேனின் போலீஸ் துறை நண்பன் கொண்டு வந்து கொடுத்த கால் ஹிஸ்டரியை அலசி கொண்டிருந்தனர். நிதின், நரேன், சாதனா மூவரும். சஹானா ஒரு புறம் அமர்ந்து அவர்களையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். மற்றவர்களும் ஆளுக்கொரு மூலையில் அமர்ந்திருந்தனர். அதில் 3 பேரின் எண்ணுக்கு வந்த அழைப்புகளின் லிஸ்ட் இருந்தது. ஆகாஷின் நெருங்கிய நண்பர்களின் எண்ணுடன் அதை ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தனர். ஆகாஷ் இந்தியா வந்த பிறகு இந்த சிவா நம்பர்ல இருந்து தான் எல்லாருக்கும் அழைப்பு போயிருக்கு. அதுல சரியா 5 நம்பர்ஸ் இப்போ ஒரே இடத்துல, அதாவது ஆகாஷ் வீட்டு ஏரியாவில் தான் சிக்னல் காட்டுது. ஒருவேளை நம்ம தேடுற 5 பேர் இவங்க தானோ? சாதனா சொல்லும் போது அவளது அலைபேசி அலற எடுத்தவளின் முகம் மலர்ந்தது. ஆகாஷ் அம்மா தான் கால் பண்றாங்க என்றதும் ஆர்வத்துடன் அடுத்து வந்தவர்கள் ஸ்பீக்கர்ல போட்டு பேசு என்றனர். தலையாட்டியவள் எடுத்து ஹலோ என்றதும் நான் ஆகாஷ் அம்மா பேசுறேம்மா என்றார் யசோதா. சொல்லுங்கம்மா, நான் சாதனா தான் பேசுறேன். நீ கேட்ட விவரத்தை நான் உங்களுக்கு தரேன், ஆனா எனக்கு நீங்க ஒரு வாக்கு தரணும். அவர் சொல்லவும் அவள் யோசனையாய் முகத்தை சுளிக்க என்னன்னு கேளு என்று சைகை காட்டினான் நரேன். என்ன வாக்குமா? அந்த 5 பேரை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா ஆகாஷ நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. அவர் சொல்லவும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டனர். என்னடா இப்படி ஒரு கேடு கேட்டவனை மகனா பெத்துக்கிட்டு அவனை காப்பாத்த நினைக்கிறாளோன்னு நீங்க யோசிக்கலாம். நான் அதுக்காக சொல்லல, என் தப்ப சரி செய்ய இனி முடியாது, ஆனா திருத்திக்க முயற்சி பண்றேன். அவனை ஏன் பொறுப்புல விட்டுருங்க. ஒரு அயோக்கியனை பெத்த பாவத்துக்கு அந்த தண்டனைய நான் கொடுக்கறதா சரியா இருக்கும். குரல் தொண்டைக்குள் சிக்கிக்கொள்ள அவர் குற்ற உணர்ச்சியுடன் பேசுவதை யோசனையுடன் கேட்டிருந்தனர். அம்மா, உங்க மனசை புரிஞ்சுக்க முடியுது. ஆகாஷ் பண்ண தப்புக்கு அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணாலும் நீங்களும் ஆஷிகாவும் ரொம்ப நல்ல டைப்புன்னு விசாரிச்சப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்க 2 பேரையும் கோயில்ல பார்த்து எல்லா விஷயத்தையும் சொன்னேன். என்னதான் மகா தப்பு பண்ணாலும் அவனை தண்டிக்க நீங்க ஒத்துக்குவீங்களான்னு தெரியல. முதல்ல அந்த 5 பேரை கண்டுபிடிச்சு தண்டிக்கணும்னு தான் உங்க உதவியை கேட்டோம். இப்ப நீங்களே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இனி உங்க மகனுக்கு ஒரு பெண்ணா, ஒரு நல்ல தாயா என்ன தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கு. நிச்சயம் பண்ணுவேம்மா. அடிக்க வேண்டிய வயசுல அடிக்காம, கண்டிக்க வேண்டிய வயசுல கண்டிக்காம வளர்த்ததுக்கு இந்த தண்டனை அவசியம்தான். நான் ஒரு பாவி. இப்படி ஒரு அயோக்கியனை பெத்ததுக்கு அந்த பொண்ணோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் தகும் என்றவர் போனிலேயே கதறியள ஒரு தாயின் வேதனை புரிந்து கண்ணீருடன் நோக்கி நின்றனர். அழாதீங்கம்மா, ஒரு அன்னையே மகனுக்கு கொடுக்கிற இந்த தண்டனை தப்பு பண்ற பசங்களுக்கு ஒரு படிப்பனையா இருக்கணும். அந்த 5 அயோக்கியனுக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதா என்றாள் சாதனா. 5 இல்ல 6 பேர். எல்லாரும் இப்ப எங்க வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க பேரு டீட்டெயில்ஸ் எல்லாம் உன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்றேன், வச்சிடுறேம்மா என்றவர் அழைப்பை துண்டிக்க ஒரு நல்ல தாயின் வயிற்றில் இப்படி ஒரு பாவி எப்படி பிறந்தானோ என்று பெருமூச்சு விட்டார் சசிகலா. சிறிது நேரம் அங்கே மௌனம் நிலவ சஹானா தான் பேசினாள். எதுக்கு ஆகாஷ் எதுவும் பண்ண மாட்டோன்னு ஒத்துக்கிட்டீங்க? அந்த 5 பேரை விட அவங்களுக்கு மூளையா இருக்கிற அவனை தண்டிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவன் அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளை பாசத்துல எதுவும் பண்ணலனா அப்படியே விட்டுருவீங்களா? அவள் படபடப்பாய் கேட்டாலும் அதில் அர்த்தம் இருக்கவே அமைதியாய் யோசித்தனர். நீ சொல்றது சரிதான் சகி, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஒருவேளை அவங்க தாய் பாசம் தடுத்துட்டா அதை நாம செயல்படுத்துவோம். இப்ப அந்த 5 பேருக்கான வளைய வீசி ரெடி பண்ணுவோம். நிதின் சொல்லவும் அடுத்து செய்ய வேண்டியதை பற்றி யோசிக்க தொடங்கினர். என்னங்க,
எழுந்திருங்க, கோயிலுக்கு போகணும்ல. மனைவி யசோதாவின் குரலில் கண் திறந்த கிருஷ்ணனுக்கு முன்தினம் உள்ளே சென்ற விஸ்கியின் உபயத்தால் கண்கள் திகு திகுவென எரிந்தது. எழுப்பியதற்கு மனைவியை திட்ட வாயை திறந்தவர் அன்றைய நாள் நினைவு வரவும் வாயை அடக்கிக் கொண்டார். சுவர் கடிகாரம் மணி 7 தாண்டியதை உணர்த்த கொட்டாவியுடன் எழுந்தமர்ந்தவர் முன்னில் குளித்து பூஜை முடித்ததன் அடையாளமாய் நெற்றியில் விபூதியும் குங்குமமுமாய் மங்களகரமாய் நின்ற மனைவியை ஒரு பார்வை பார்த்தவர், என்ன யசோ, வீட்டில் உன் பூஜையை முடிச்சிட்டியா? ஆகாஷ் எழுந்துட்டானா என்றார். இனிதான் கூப்பிடணும், கோயிலில் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், போயிட்டு வந்துடலாம் என்றவரின் கண்கள் வீங்கி சரியாக உறங்காதது போல் தோன்ற, என்ன யசோ, உடம்புக்கு முடியலையா? கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு, ஒரு மாதிரி இருக்க என்றார் கிருஷ்ணன். மற்ற நாட்கள் எப்படி இருந்தாலும் கல்யாண நாள் அன்று மட்டும் மனைவியிடம் அன்போடு நடந்து கொள்வதை 30 ஆண்டு கால வழக்கமாய் வைத்திருந்தார் கிருஷ்ணன். அதெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு காஃபி தரட்டுமா என்று கேட்க, வேண்டாம், நான் குடிச்சிட்டு குடிச்சுக்கிறேன் என்று எழுந்தவர், ஒரு நிமிஷம் யசோ என்றார். மகனை அழைப்பதற்காய் நகர்ந்தவர் கணவன் குரலில் திரும்பி, என்னங்க என்றார். இரு என்று அவரது அலமாரியை திறந்தவர் ஒரு நகைப்பெட்டியை எடுத்து நீட்டினார். போன மாதம் நானும் என் ஃப்ரெண்டும் ஹைதராபாத் போனப்ப அவன் ஒய்ஃபுக்கு வாங்கினான்னு நானும் வாங்கினேன். இது உனக்கு என் கல்யாண நாள் பரிசு. 3 வரியில் அழகாய் முத்துக்கள் தங்க கம்பியில் கோர்த்திருக்க பெரிய ஒரு டாலருடன் அழகாய் இருந்தது முத்து மாலை. அதை பார்த்தாலும் வாங்காமல் கணவன் முதலாய் வாங்கி தந்த பரிசில் திகைத்து அதிசயமாய் கணவனின் முகத்தை பார்க்க அதில் ஒரு குற்ற உணர்ச்சி தெரிந்தது. இந்த 30 வருஷ வாழ்க்கையில் உனக்கு நான் எதுவுமே பரிசு கொடுத்ததில்ல, நீயும் கேட்டதில்ல. பணத்தை கொடுத்தா என் பொறுப்பு முடிஞ்சதுன்னு நினச்சிக்குவேன். என்னமோ இப்போ வாங்கணும்னு தோணுச்சு. பிடிச்சிருக்கா யசோ? இத்தனை வருட தாம்பத்தியத்தில் தனது அபிப்பிராயத்தை கணவன் முதலாய் கேட்கவும் அவர் கண்ணில் நீர் அரும்பியது. ரொம்ப பிடிச்சிருக்குங்க என்றவர் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் வெளியே செல்ல கிருஷ்ணனுக்குள் சிறிது நாட்களாய் மனைவியின் மீது எழும்பத் தொடங்கியிருந்த குற்ற உணர்ச்சி அதிகமாகி இருந்தது. சில நாட்களாகவே அவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். யசோதா இரவில் சரியாக உறங்காமல் அடிக்கடி எழுந்து எங்கோ வெறுத்தபடி அமர்ந்திருப்பதும் சில நேரம் விசும்பும் சத்தமும் அவர் மனதில் ஏதேதோ பிரச்சனைகள் அலட்டுவதை உணர்ந்திருந்தார். தான் என்ற அகம்பாவத்தில் தலைக்கால் புரியாமல் ஓடிக்கொண்டிருக்கையில் இப்படி எதுவும் தோன்றவில்லை, கவனித்ததும் இல்லை. 1 மாதத்திற்கு முன்பு நண்பன் ஒருவனின் மறைவுக்கு பின் அவருக்குள் நிறைய கேள்விகளும் குற்ற உணர்ச்சியும், தன்னிடம் எதற்கும் கோபப்படாத மனைவியின் மீது ஒரு பரிதாபமும் தோன்றத் தொடங்கியிருந்தது. அவர் குளிக்க செல்லவும் மகனை எழுப்புவதற்காய் மாடிக்கு சென்றார் யசோதா. நண்பர்களுடன் இரவு வெகு நேரம் வரை குடியும் கும்மாளமுமாய் இருந்துவிட்டு நண்பர்கள் கிளம்பிய பின்னரே உறங்கத் தொடங்கியிருந்தான் ஆகாஷ். அறையை திறந்ததும் ஆங்காங்கே கிடந்த சிகரெட் துண்டுகளும் மிச்சம் இருந்த மதுவின் வாடையும் முகத்தை சுளிக்க வைத்தாலும் எதையும் கண்டு கொள்ளாமல் மகன் அருகே அமர்ந்தவர் அவனது முகத்தையே பார்த்தார். உறங்கும் முகத்தில் எந்த களங்கமும் இல்லாமல் இதழில் உறைந்த சிறு சிரிப்புடன் உறங்கிக் கொண்டிருந்தவனைக் கண்டதும் குழந்தை போல தோன்ற அவர் மனம் வேதனையில் விம்மியது. என் மகன் பிறக்கும்போது எந்த களங்கமும் இல்லாமல் இப்படித்தானே பிறந்தான். நடுவில் எப்படி அவனை துளைந்து போகவிட்டேன். கண்களில் கரகரவென்று நீர் நிறைய அவன் தலையை அன்போடு கோதிவிடவும் அந்த தொடலில் மெல்ல அசைந்தான் மகன். ஆகாஷ், எழுந்திருப்பா, டைம் ஆச்சு, கோயிலுக்கு போகணும் என்றார் மென்மையான குரலில். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க மம்மி என்றான் கண்ணை திறக்காமலேயே. அப்படிலாம் சொல்லாத, இன்னைக்கு உன் பர்த்டேக்கு கோயில்ல விசேஷ பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கேன், எழுந்து குளிச்சுட்டு கிளம்புப்பா. ஓ, உங்களுக்கும் வெட்டிங் டே வாழ்த்துக்கள் மம்மி. டாடி எழுந்தாச்சா என்றான் அரை கண்ணை திறந்து. அவர் குளிக்க போயிட்டார், நீயும் குளிச்சுட்டு வா. அக்காவும் பூஜாவும் வந்துட்டாங்களா? இல்ல, அவளுக்கு ஏதோ வேலை இருக்கு, ஈவினிங் ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டா. ஓ, இன்னைக்கு டாடி ஸ்பெஷலாக கவனிப்பார், நான் உடனே குளிச்சுட்டு வரேன் என்றவன் எழுந்து கொள்ள அவர் எதுவும் சொல்லாமல் அவனையே பார்த்தார். ஏன் மம்மி ஒரு மாதிரி இருக்கீங்க? காலையில் எழுந்ததுமே டாடி ஏதாச்சும் திட்டினாரா? மகன் கேட்க, இல்லப்பா, நீ குளிச்சுட்டு வா என்றவர் கீழே சென்றார். சிறிது நேரத்தில் இருவரும் புறப்பட்டு வர விஷ்ணு பகவானின் கோவிலுக்கு சென்று யசோதா ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரின் பேரிலும் அர்ச்சனை முடித்து தீபாராதனை காட்ட கண்களில் நிறைத்து கொண்டனர். கடவுள் முன் கை கூப்பி உருகி நின்ற யசோவின் கண்கள் அடக்க மாட்டாமல் கண்ணீரை நிரப்பிக்கொண்டே இருந்தது. கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தார். பூஜை முடிந்து கடவுளுக்கு படைத்த பிரசாதத்தை வாங்கிக் கொண்டு மூவரும் வெளியே வந்தனர்.
யசோவின் முகமே சரியில்லையே, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறாளே. மனைவியை கவனித்த கிருஷ்ணன் மனதிற்குள் நினைத்தாலும் கேட்கவில்லை. நல்ல பயிரென்றுதான் நிலம் தாங்குகிறது, நல்ல மகவென்றுதான் கருப்பையும் தாங்கியது. தன்னை சுமந்த தாயும் பெண்தான் என்பதை மறக்கையில் கருவறையும் கல்லறையாக துடிக்கிறது. தாய் மனதும் எரிமலையாய் வெடிக்கிறது. தாயின் நெற்றிக்கண் திறந்தால் தரணியும் தப்பிடாது. அத்தியாயம் 25. அந்த உயர்தர ஹோட்டலின் பார்ட்டி ஹால் ஜெகஜோதியாய் அலங்காரம் செய்யப்பட்டிருக்க அழகான மாலையில் ஆண்களும் பெண்களுமாய் பளபள கெட்டப்பில் ஆங்காங்கே நிறைந்திருந்தனர். கிருஷ்ணன் கோட் சூட் போட்டு ஜம் என்றிருக்க அருகே அழகான பட்டு சேலையின் மீது கணவன் வாங்கி கொடுத்த முத்து மாலை எடுப்பாய் தெரிய மனதிற்குள் உள்ள பிரச்சனைகளை வெளியே காட்டாமல் வந்தவர்களிடம் முகமூடி சிரிப்புடன் பேசிக் கொண்டிருந்தார் யசோதா. பிரச்சனைகளை பிறருக்கு தெரிவிக்காமல் கடக்க வேணும் தேவைப்படுகிறது. புன்னகை என்னும் முகமூடி. சற்று தள்ளி ஆகாஷ் அவனது நண்பர்களுடன் பேசி சிரித்து கொண்டிருக்க மகனை தவிப்புடன் அடிக்கடி தழுவி மேலும் பார்வையை அகற்ற முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார் யசோதா. மும்முரமாய் ஏதோ ரகசியம் பேசி கிண்டலாய் சிரித்து கொண்டிருந்தவனின் பார்வை அங்கே வந்த ஒரு இளம் பெண்ணின் மேல் இருக்க அதை கண்டவர் மனம் நெருப்பாய் தகிக்க தொடங்கியது. அருவருப்புடன் பார்வையை மாற்றிக்கொண்டவர் கண்களில் ஒரு தீவிரம் தெரிந்தது. அதற்கு பிறகு வந்தவர்களை கவனித்துக் கொண்டிருந்தவர் உள்ளே வந்த மகளை கண்டதும் மனம் கனிந்தார். அழகான ரோஜா நிற ஃபுல் ஃப்ராக்கில் பெரிய ரோஜா பூ போல் வந்த பேத்தியை கண்டதும் அவர் முகம் மலர்ந்தது. பூஜா குட்டி ஆவலுடன் அவர்களை நோக்கி செல்ல, பாட்டி என்று ஆவலுடன் அவரை கட்டிக்கொண்டாள் பேத்தி. ஆஷிகாவின் முகத்தில் செயற்கையாய் இருந்த சிரிப்பை மீறி கடுப்பை உணர்ந்தாலும் கையை அன்போடு பற்றியவர், வாமா மாப்பிள்ளை எங்க என்றார். காரை நிறுத்திட்டு வருவார் என்றவளிடம், என்னடி அம்மாவுக்கு வாழ்த்து சொல்ல கூட தோணலையா என்றார் வேதனையுடன். அப்படிலாம் இல்லம்மா, ஹாப்பி அனிவர்சரி என்றவள் தந்தை அவளை கண்டு அருகே வரவும் புன்னகைத்தாள். ஹாப்பி அனிவர்சரி டாடி. தேங்க்யூ டியர் என்றவர் பேத்தியை கண்டதும் உற்சாகமாய், ஹேய் குட்டி டார்லிங், வாங்க வாங்க, டாடி எங்க? அவர் கேட்கும் போதே உள்ளே வந்த மாப்பிள்ளை அஜயை கண்டதும் பெரியதாய் வரவேற்றார். வாங்க மாப்பிள்ள பணிவாய் கூறிய அத்தையிடம் புன்னகைத்தவன், ஹாப்பி அனிவர்சரி விஷஸ் சொல்லிக்கொண்டே கையில் இருந்த பூங்கொத்தை நீட்ட, தேங்க்ஸ் சொல்லி புன்னகையுடன் வாங்கி கொண்டார். அதற்குள் அவர்களை கண்டுவிட்ட ஆகாஷ், ஹேய் மாம்ஸ், ஹாய் ஆஷிக், ஹேய் பூஜா குட்டி என்று கூறிக்கொண்டே அக்கா மகளை தூக்கி கொஞ்ச ஆஷிகாவின் முகம் மாறியது. அதை கண்ட யசோதா, டேய் குழந்தையை இறக்கிவிடு, அவ ட்ரெஸ் எல்லாம் கசங்குது பாரு என்று கூற, ஓ ஓகே ஓகே என்றவன் அவளை இறக்கிவிட்டு, என்ன ஆஷி தம்பிக்கு பர்த்டே கிஃப்ட் எதுவும் இல்லையா என்று அவள் தோளை பிடித்து கொண்டு கேட்க, தரேன் கையை எடுறா என்றவள் அவன் கையை யதார்த்தமாய் எடுப்பது போல் மாற்றிவிட அவனுக்கு எதுவும் தோன்றாவிட்டாலும் மகள் மகனின் கையை தட்டிவிட்டதன் காரணம் உணர்ந்த யசோதாவின் இதயத்தில் யாரோ கனலை வாரி இறைத்தது போல் இருந்தது. மச்சினனுக்காய் அஜய் வாங்கி வந்திருந்த மோதிரத்தை எடுத்து நீட்ட, மோதிரமா? நாட் பேட் என்று சொல்லிக்கொண்டே கையில் போட்டுக்கொண்டவன், ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டிட்டு வந்துடுறேன் என்று நண்பர்களை நோக்கி நகர ஆஷிகா பெருமூச்சு ஒன்றை வேகமாய் வெளியேற்றினாள். அம்மா இது உங்களுக்கு என்று மகள் நீட்டிய நகை பெட்டியை வாங்கி கொண்டாலும் அவர் முகத்தில் சுரத்தை இல்லை என்பதை ஆஷிகாவும் கவனித்தாள். அடுத்து கேக் வெட்டும் நிகழ்ச்சி தொடங்க 2 மேஜை மீதும் அழகான அலங்காரத்துடன் வைக்கப்பட்டிருந்த கேக்கை முதலில் ஆகாஷும் 2வது யசோதா கிருஷ்ணனும் வெட்ட எல்லோரும் வாழ்த்துக்கள் கூறி பரிசளித்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்து நகர்ந்தனர். எல்லோருக்கும் கேக் கொடுத்து முடிந்ததும் விருந்து தொடங்கியது. ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் வேண்டியவர்களுக்கு பரிமாற தனியே ஆட்கள் இருந்தார்கள். சிரிப்பும் பேச்சுமாய் அந்த இடமே களகளத்து சந்தோஷமாய் இருந்தது. டே ஆகாஷ், இன்னைக்கு ட்ரீட் உண்டா? நிர்மலாவுக்கு கால் பண்ணிட்டியா? சிவா கேட்கவும், டேய் பறக்காதடா, அவகிட்ட பேசி நாளைக்கு வர சொல்லிடுவோம். நாளைக்கு தானா? ஏமாற்றமாய் இன்னொருவன் கேட்க, இன்னைக்கு பார்ட்டி முடியவே நேரம் ஆயிடும் போல இருக்கு, அப்புறம் நம்ம வேலை எப்படி நடக்கும், அதனால காலையில் வர சொல்லிடுறேன் என்றான் ஆகாஷ். எப்படிடா மச்சான் இவ்வளோ உறுதியாவா வருவான்னு சொல்கிற என்ற சிவாவிடம், வரலைனாலும் தூக்கிடலாங்கிற நம்பிக்கையில தான் என்றான் ஆகாஷ் சிரிப்புடன். சிறிது நேரத்தில் மதுவோடு பார்ட்டி களிக்கட்ட ஃபேமிலியாய் வந்தவர்கள் விடை பெறத் தொடங்கினர். கிருஷ்ணனும் நண்பர்களுடன் சிறிது மது அருந்தியிருந்தார். மாம்ஸ்,
நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க என்று அஜயிடம் ஆகாஷ் கூற ஆஷிகா முறைத்தாள். மனைவியின் முறைப்பிலேயே மனதை பிடித்த அஜய் வேண்டாம் என்று அழகாய் மறுத்துவிட்டான். அன்னையிடம் பொறுமை கொண்டே இருந்தாள் ஆஷிகா. சரியான குடிகார பசங்க, ஓசியில கிடைக்குதுன்னு எப்படி ஊத்திக்குதுங்க பாரு என்றாள் ஆகாஷின் நண்பர்களைக் கண்டு. ஆனால் ஆகாஷ் அளவாக குடித்திருந்ததால் நிதானமாகவே இருந்தான். பார்ட்டி ஹாலை விட்டு சற்று தள்ளி பாத்ரூம் பக்கமாய் சென்றவன் நிர்மலாவுக்கு அழைத்தான். முதலில் அவன் சொன்னதற்கு மறுத்தவள் கெஞ்சிக் கொண்டிருக்க இவன் மிரட்டவும் பயந்து வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்வது போல நிதின் நரேன் சொல்லிக் கொடுத்தபடியே அடுத்த நாள் அவனை காண வர சம்மதித்தாள். சந்தோஷத்தில் துள்ளியவன் நண்பர்களிடம் விஷயத்தை சொல்ல அவர்களும் சந்தோஷத்தில் ஆரவாரம் செய்தனர். அன்று பார்ட்டி முடித்து வீட்டிற்கு கிளம்பியவர்களிடம், டேய், நாளைக்கு நான் மட்டும் போய் நிர்மலாவை குடோனுக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன். நீங்க அதுக்குள்ள அங்க போய் பழைய போல கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சிருங்க என்றான் குதூகலத்துடன். அவர்கள் பேசுவது என்னவென்று புரியாவிட்டாலும் நிச்சயம் நல்ல விஷயமில்லை என்பது மட்டும் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்த யசோதாவிற்கு புரிந்தது. ஓகேம்மா, நாங்க கிளம்புறோம் என்ற மகளிடம் எதுவும் கூறாமல், இன்னைக்கு வீட்ல தங்கிட்டு போங்களே மாப்பிள என்று மருமகனிடம் கோரிக்கை வைத்த அன்னையை முறைத்தாள் ஆஷிகா. மா, அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேலை இருக்குமா, இன்னைக்கு கூட ஏதோ ஒரு ஆபரேஷன் இருக்கு, வரலன்னு சொன்னவர நீ வருத்தப்படுவேன்னு கம்பல் பண்ணி அழைச்சிட்டு வந்த என்றாள் மகள். ஆமா அத்தை, இன்னொரு நாள் வீட்டுக்கு வரோம் என்றான் அஜயும். சரி, நீ பூஜாவாச்சும் வாங்கலேம்மா என்ற அன்னையிடம் மறுக்க வருத்தமாயிருந்தாலும், இல்லம்மா, நாளைக்கு பார்மசில ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போகணும், நாங்க அப்புறம் வரோம் என்றவள் தந்தையிடமும் சொல்லிவிட்டு கிளம்பினாள். அவள் எப்போதும் ஆகாஷை கண்டு கொள்ள மாட்டாள் என்பதால் அவனிடம் சொல்லாததை அவனும் எதிர்பார்க்கவில்லை. அஜய் டாக்டர் என்பதால் கிளினிக்கை பார்த்து கொள்ள அவர்களுக்கு சொந்தமான பெரிய பார்மசியை ஆஷிகா பார்த்து கொண்டாள். அவள் படித்ததும் அது சம்பந்தமாக என்பதால் கல்யாணம் முடிந்த கையோடு அவளிடம் பார்மசியின் பொறுப்பை விட்டுவிட்டான் அஜய். அம்மா, நேத்து நீ பார்மசிக்கு வந்து மெடிசன் லிஸ்ட் கொடுத்துட்டு அவங்க எடுக்கிறதுக்குள்ள ஏதோ அவசரம்னு கிளம்பி வந்துட்டியா, என்கிட்ட கொடுத்தார், வச்சுக்க என்றவள் அழகாய் பேக் செய்யப்பட்ட அந்த குட்டி அட்டை பெட்டியை கவருடன் எடுத்து அன்னையிடம் நீட்ட அவர் வாங்கி கொண்டார். அவர் மாதம் ஒரு முறை முதியோர் இல்லத்திற்கு தேவையான மருந்து மாத்திரை பண உதவியை செய்வதோடு வீட்டில் வேலை செய்யும் பணிக்காரர்களுக்கும் உடம்புக்கு முடியவில்லை என்றால் சிகிச்சையளித்து தேவையான மருந்துகளையும் பார்மசியில் வாங்கி கொடுப்பதை வழக்கமாய் வைத்திருந்தார். அதற்கான தொகையை வற்புறுத்தி மகளிடம் கொடுக்கவும் செய்வார். மகள் விடை பெற்று சென்றதும் ஒரு வெறுமை மனதில் நிறைந்தது. மனதில் ஏதேதோ நினைவுகள் அலட்ட இறுகிய முகத்துடன் யோசனையாய் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்த மனைவியிடம் வந்தார் கிருஷ்ணன். என்ன யசோ, இங்க தனியா உட்கார்ந்திருக்க, வா கிளம்பலாம் என்றதும் தலையாட்டியவர் எழுந்தார். ஏறக்குறைய பார்ட்டி ஹாலில் அனைவரும் சென்று விட்டிருக்க அவர்களும் வீட்டிற்கு கிளம்பினர். அடுத்த நாள் விழுந்ததும் நிர்மலா அவனிடம் வரப்போகிறாள் என்ற சந்தோஷத்தில் ஆகாஷிற்கு உறக்கமே வரவில்லை. அவளை குடோனுக்கு அழைத்து சென்ற பிறகு அங்கு என்ன செய்ய போகிறோம் என்று நினைக்கையில் அவனுக்கு உற்சாகமாகவும் த்ரில்லாகவும் இருந்தது. அவள் நிச்சயம் சம்மதிப்பாள் என்று வாய் நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் மனதில் வரமாட்டாள் என்றே உறுதியாய் நினைத்திருந்தான். ஒருவேளை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்த பின்பு முரண்டு பிடித்தால் என்ன செய்வது என யோசித்தவன் மனதில் ஒரு விஷயம் தோன்றியது. இந்த மாதிரி உல்லாச சந்தர்ப்பங்களில் தான் உபயோகிக்கும் போதை ஊசியை அவளுக்கும் போட்டு விடுவது என முடிவு செய்தான். ஏதேதோ யோசனையில் வெகு நேரம் தள்ளியவன் மெல்ல உறங்கி போனான். அவனைப் போலவே உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தார் யசோதா. கிருஷ்ணன் கட்டிலில் குரட்டை விட்டு நல்ல உறக்கத்தில் இருக்க அடுத்த நாள் காலையில் நிர்மலாவை ஆகாஷ் வர சொன்னதை சாதனாவின் மூலம் அறிந்து சற்று டென்ஷனாக இருந்தார். கடவுளே, இவனுக்கு ஏன் இப்படி ஒரு வக்கரமான புத்தியை கொடுத்த? மேலும் மேலும் தப்பு செஞ்சு கொண்டே போறானே. நான் அந்த பெண்ணையாவது காப்பாற்றியாக வேண்டுமே யோசித்துக் கொண்டிருந்தார். ஒரு தாய் என்னும் பாச நிலை தாண்டி ஒரு பெண்ணாய் இன்னொரு பெண்ணுக்கு நடக்கும் கொடுமையை வேடிக்கை பார்க்க கூடாது, தடுத்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தபோது விடியலுக்கான ஆயத்தத்தில் சூரியன் உதிக்க தயாராகி கொண்டிருந்தான். அதன் பின்பு உறங்காமல் குளித்து பூஜை அறைக்கு சென்றவர் வெகு நேரம் பிரார்த்தித்து மந்திரங்களை சொல்லி அங்கேயே அமர்ந்திருந்தார். விடியலும் பிரார்த்தனையும் அவர் மனதில் தெளிவை கொடுத்திருக்க முகத்தில் ஒரு அமைதி தெரிந்தது. காலை சமையலை சமையல்காரர் தொடங்கி இருக்க பேப்பர் படித்துக் கொண்டிருந்த கணவருக்கு காஃபியை கலந்து கொடுத்துவிட்டு மகனை எழுப்ப செல்ல அங்கே அவன் குளிக்க செல்வதற்காய் டவலுடன் கண்ணாடி முன் நின்றிருந்தான். என்ன ஆகாஷ், நேரமா எழுந்துட்ட போல இருக்கு? மனதிற்குள் எழுந்த வெறுப்பான வேதனையை முகத்தில் காட்டாமல் கேட்டார்.
ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகணும் மாமி, அதான் சீக்கிரம் கிளம்புறேன் என்றான் அவன். சரிப்பா, டிஃபன் சாப்பிட்டு போ. அப்படியே போகும்போது என்னை கோவில்ல இறக்கி விட்டுட்டு போயிடு. அன்னை சொல்லவும் நிர்மலாவை அழைக்க வந்த வழியில்தான் செல்ல வேண்டும் என்பதால் சம்மதமாய் தலையாட்டியவன் குளிக்க செல்ல வேதனையுடன் நகர்ந்தார் யசோதா. அழகாய் புறப்பட்டு கம்பீரமாய் மாடியிலிருந்து இறங்கி வந்த மகனை இதயம் கசியும் வேதனையுடன் நோக்கினார் யசோதா. நல்ல உயரமாய் காதில் சின்ன கருப்பு கல் வைத்த கம்மல். அவன் கோதுமை நிறத்திற்கு மேலும் எடுப்பாய் தெரிய ஆண்மையும் கம்பீரமுமாய் அழகான தோற்றத்தில் எந்த குறைச்சலும் இல்லாமல் இருந்தான். ஆனால் மனதை ஏன் இப்படி சாக்கடையாக்கி வைத்திருக்கிறான் என மகனை பற்றி யோசித்துக் கொண்டே சாப்பிட அமர்ந்தவனுக்கு தட்டை வைத்து இடியாப்பம் தேங்காய் பாலுடன் சிறிது கேசரியும் வைக்க அவன் முகம் மலர்ந்தது. வாவ் மாமி, நேத்து பர்த்டேக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் ஸ்வீட்டா? கேட்டுக்கொண்டே அதை ரசித்து சாப்பிட்டான். அவன் சாப்பிடுவதை கண்ணில் துளிர்த்த நீருடன் பார்த்தவர் வேகமாய் உள்ளிழுத்து கொண்டார். என்ன மம்மி டல்லா இருக்கீங்க? நேற்று பார்ட்டி டயர்டு இன்னும் மாறலையா? என்ன பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு அவன் கேட்க அங்கு வந்தார் கிருஷ்ணன். என்ன ஆகாஷ், நேரமாக கிளம்பிட்ட போல இருக்கு? எஸ் டேட். நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பலையா என்றான் மகன். இதோ கிளம்ப போகிறேன் என்றவர் அவரது அறைக்கு செல்ல பின்தொடர்ந்தார் யசோதா. அவருக்கு டவலை கொடுத்து உடுக்க வேண்டிய உடையை கட்டிலில் எடுத்து வைத்தவர், நான் கோயிலுக்கு போறேங்க, நீங்க சாப்பிட்டு கிளம்புறீங்களா எனவும் என்றவர் ஏதோ நினைவு வந்தது போல மனைவியிடம் திரும்ப வந்தார். உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டா தெரியுற, பத்திரமா போயிட்டு வா. முடிஞ்ச மாப்பிள்ளை கிளினிக் போய் ஒரு செக்அப் பண்ணிக்கோ. அதிசயமாய் தன்னை கவனித்து கணவர் அக்கறையோடு சொன்ன வார்த்தைகள் கண்ணில் நீரை வரவழைக்க சரிங்க என்று விட்டு நகர்ந்தார். யசோதாவிற்குள் ஏதோ ஒரு பதட்டம் ஓடிக்கொண்டிருப்பதை அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தாலும் என்னவென்று பெரிதாய் யோசிக்க நேரமில்லாததால் குளிக்க சென்றார். ஆகாஷ் காரில் அமர்ந்து ஹார்ன் அடிக்கவும் துடிக்கும் இதயத்தையும் துவளும் கால்களையும் இறுக பிடித்து கொண்டு உணர்ச்சியை துடைத்த முகத்துடன் காரில் ஏறி அமர்ந்தார் யசோதா. காரை கிளப்பியவன் வயிற்றுக்குள் சுருக்கென்று ஒரு குத்தல் தோன்ற வயிற்றை பிடித்து கொண்டான். அப்போதே அது சரியாகிவிட காரை எடுத்தவன் சாலையில் கலந்து சிறிது தூரம் போக மீண்டும் ஒரு குத்தல் வயிற்றுக்குள் உணர வலியோடு நெற்றியை சுருக்கினான். அம்மா அவஸ்தையோடு அழைத்தவனை வெளியே இலக்கில்லாமல் வெறித்திருந்த யசோதா திரும்பினார். என்ன ஆகாஷ், வயிறு வலிக்கிறது போல இருக்கு என்று வண்டியை ஓரமாய் நிறுத்தியவனுக்கு அந்த ஒரு குத்தல் சடசடவென்று பல குத்தலாய் மாறி சுருக் சுருக்கென்று ஊசியாய் துளைக்க துடித்தவனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. அம்மா முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது. வலித்தாளாமல் வேர்க்க தொடங்கியவனைக் கண்டு யசோதாவின் மனம் வேதனையில் பதறியது. ஆகாஷ், அம்மா முடியல அலறினான். கண்ணில் விழுந்த நீருடன் மகன் துடிப்பதையே பார்த்து கொண்டிருந்தவர் ஆகாஷ் என்று அழத் தொடங்கினார். வேதனையில் வயிற்றை பிடித்து கொண்டே துணிக்கு நண்பனை அழைக்க எண்ணி அலைபேசியை எடுத்த ஆகாஷ் சிவாவுக்கு அழைக்க அவனது எண் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. மற்றொருவனின் எண்ணம் ஸ்விட்ச் ஆஃப் என்றே வர அம்மா அப்பாவுக்கு என்றவன் அதற்குள் வயிற்றில் வந்த பெரிய சுருக் குடலையே புரட்டி போட தொண்டைக்குள் அவஸ்தையை உணர்ந்து வாந்தி எடுக்க இறங்கி ஓடினான். வினைகளின் விதைகள் உடனே முளைப்பதில்லை. ஆனாலும் அதன் மிச்சங்கள் எச்சங்களாய் தொடர்கிறது. எச்சங்களும் என்றாவது விதைகளாய் வெடிக்கும். வினைகள் அன்று வேர்விட்டு படர்ந்து விருட்சமாய் முளைக்கும்.